கொளுத்தும் வெயிலே இவர்களுக்கு மகிழ்ச்சியான காலம். வியர்த்து விறுவிறுக்க பசி கூட மறந்து பல நேரங்களில் பாட்டு பாடிக்கொண்டே மீன்களை உலர்த்துவதில்தான் கழிகிறது இவர்களின் பெரும்பாலான நேரம். நான் குதிரை வண்டி பூட்டிக்கிட்டு கும்பகோணம் போகையில என்னோட குடிகார மாம மகையும் கட்டான கட்டழக என்னை பார்த்து கூட கூட சுத்தூரான குங்குமம் போட்டழக மினக்காரி பட்டி எடுத்துக்கிட்டு கடை வழி போகையிலே நான் கடை வழி போகையிலே என்னோட கடங்கார மாம மகையும் கட்டான கட்டழக என்னை பார்த்து வெறும் கடவாய சப்பூரான குங்குமம் போட்டழக. கடலூர் மீன்பிடி துறைமுகத்திற்கு நாள்தோறும் நூற்றுக்கணக்கான படகில் மீன்பிடித்து வரும் மீனவர்கள் அவற்றை பிற மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்வார்கள். தேக்கமடையும் மீன்களை கருவாடாக பதப்படுத்தி விற்பனைக்கு அனுப்புவார்கள். சில சமயங்களில் டன் கணக்கில் மீன்கள் தேங்கிவிடும். அப்படிப்பட்ட சமயங்களில் கருவாடு உலர்த்த போதிய இடவசதி இல்லை என்கிறார்கள் மீனவர்கள். மீன் அலசறதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குது. மீன் காய வைக்கிறதுக்கும் தண்ணி மழை பெஞ்சா தண்ணி நிற்கிது, தண்ணி ஓடுறதுக்கும் இங்கே வசதி இல்லை. அப்புறம் மண் காய வைக்கிறதுக்கு கூட இடங்களும் எங்களுக்கு சுத்தமான இடம் கிடையாது. மண் தரையில் உலர்த்துவதால் திடீரென மழை வந்தால் அவற்றை பாதுகாக்க முடியாமல் வீணாகும் நிலை இருப்பதாகவும் அந்த கருவாடுகளை கோழி தீவனத்திற்குத்தான் பயன்படுத்த முடியும் என்றும் மீனவ பெண்கள் கவலையுடன் கூறுகிறார்கள். திருவாலூர் தச்சன் வச்சிக்கலைகளை வெட்டி செதுக்கி சித்திரமொழி தேர் செய்து ஓட்டி உத்து பார்த்து செத்து போனோம். நாங்கள் மீனவங்க என்ன செய்கிறோம் அப்படின்னா, மீனை வாங்கி அதுக்கு வண்டிக்கு 100 கொடுத்து அதை இட்டு வரவங்களுக்கு காய வைக்கிறதுக்கு உப்பு போடுறவங்களுக்கு 200 கொடுத்து அதை காய வச்சு மானம் காயுமோ காயாதுன்னு ஏங்கிக்கிட்டு கிடக்குறோம். அப்போ சொல்லுவாங்க வசனத்தில், திருக்கடமருகட திருவழகு திருவாலூர் தேரழகுன்னுக்கிட்டு. நாங்கள் கள்ளோரத்தில் இந்த மீன் தான் எங்களுக்கு அழகு. கடலூர் கருவாடுக்கு தமிழகம் மட்டுமின்றி மற்ற மாநிலங்களிலும் அதிக வரவேற்பு உள்ளது. டன் கணக்கில் கடலூரில் இருந்து வெளிமாநிலங்களுக்கு செல்லும் கருவாட்டை சுகாதாரமாக உலர்த்த அரசு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்று கோருகிறார்கள் மீனவர்கள். புதிய தலைமுறைக்காக கடலூரில் இருந்து செய்தியாளர் ஸ்ரீதர்.